அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் வீடுகள் சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம கட்டக்கூடிய வீடுகள், அதுபோன்ற நம்முடைய வர்த்தக நிறுவனங்கள், அலுவலகங்கள், இவற்றையெல்லாம் அலங்கரிப்பது மார்க்கத்தில் கூடுமா என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதிகமான அறிஞர்கள் இந்த அலங்கரித்தல் என்பதை வீண் விரயம் என்ற சொல்லி அதை தடுக்கிறார்கள். அலங்காரம் என்றால் கூடுதலான விளக்குகள் போடுவது, இல்லை ஜரிகைகளை தொங்க விடுவது, அது மாதிரி சுவர்களில் டிசைன்கள் போடுவது, இதெல்லாம் ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்திற்காக செலவழிக்கிறது வீண் விரயம் என்ற கருத்தை நிறைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அது வீண் விரயம் கிடையாது. வீண் விரயத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு பயனும் இல்லாமல் பொருளாதாரத்தை வீணாக்குவதற்கு பேர் தான் வீண் விரயம். ஒரு 2 லைட்டு போட வேண்டிய இடத்துல 5 விளக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அதனால் கூடுதல் வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். 2 விளக்கு போடும்போது எவ்வளோ வெளிச்சம் இருக்கிறதோ அதை விட அதிக விளக்கு போடும்போது அதிக வெளிச்சம் கிடைக்கத்தான் செய்யுது. அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்காக செலவழிப்பது வீண் விரயத்தில் வரவே வராது. நம்ம சாப்பிட்றோம், ஒரு 100 ரூபாயில் சாப்பிட முடியும் ஒரு வேளை சாப்பாடு என்று சொன்னால், அதே நேரத்தில் 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. அதே அளவு தான் இருக்கும், அதே அளவு தான் பசியாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் அதில் கூடுதலான தரமான பொருட்கள் சேர்த்திருப்பார்கள். அதற்காக வேண்டி நம்ம கூடுதலாக கொடுத்தோம்னு சொன்னால் அது வீண் விரயமா? அவன் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா நீ 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் எல்லா பொருள்கள்லையுமே தரம்னு ஒன்று இருக்கிறது. தரம் என்பது ருசியில் மாத்திரமல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருப்பதற்காக வேண்டி நம்ம செலவு செய்யலாம். சாதாரணமாக மட்டும் பெயிண்ட் இல்லாமல் ஒரு சுவர் இருந்துச்சுன்னு வைங்களேன், பார்க்க நல்லா இருக்காது. ஒரு பில்டிங்கை கட்டி பெயிண்ட் அடிக்காமல் சிமெண்ட் சுவராக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதில் ஒரு பெயிண்ட் அடித்தோம்னு சொன்னால், ஏதோ ஒரு விரும்பின ஒரு கலரை பெயிண்ட் அடித்தா பார்க்க நல்லா இருக்குமா இல்லையா? பார்க்க நல்லா இருப்பது என்பது ஒரு பயன் தான். அது வீண் எப்படி ஆகும்? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா இல்லையா? அப்போ அழகாக இருப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை செலவழித்தல் என்பது வீண் விரயத்தில் வராது. இது அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு அதை சொல்லியும் காட்டுகிறான். எப்படி சொல்கிறான்னா, ஜுய்யின லின்னாசி, மனிதர்களுக்காக அலங்கரிக்கப்பட்ட அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாய் ஒல் பனீன, மனைவி மக்களை விரும்புவது மனுஷனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மனைவி விரும்புகிறீங்க, எல்லோரும் மக்களை விரும்புகிறீங்க. மனைவி மக்களை விரும்புதல் என்பது ஒரு கவர்ச்சியாக உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி ஒல் ஃபில்லாத்தி, தங்கம் வெள்ளி குவியல்களை வைத்திருப்பது அது ஒரு கவர்ச்சியாக நமக்கு இருக்குது. தங்கம் வெள்ளி நகைகளை கூட எல்லாம் சொல்கிறது குவியலுங்கிறான். தங்கத்தை பாலமாக சேர்த்து வச்சுருக்கான் ஒருத்தன், அது ஒரு கவர்ச்சி தானே. அது வச்சுருந்தான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெருமை, அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஹைலில் முசவ்வமத்தி, பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் வச்சுருக்கான்னு வைங்க. ஒருத்தன்ட்ட குதிரை இருக்குது, ஒருத்தன்ட்ட குதிரை இல்லை. அந்த குதிரை இருக்கிறவனுக்கு ஒரு கவர்ச்சி பகட்டு இருக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி ஒரு அன்னாமி, கால்நடைகள் நிறைய இருப்பது, ஒரு ஹரிதி, பயிர் பச்சைகள் இருப்பது, இதெல்லாம் மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது. அழகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலே அனுமதின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்குன்னு நல்லா எதுக்கு சொல்கிறான்? மனைவி மக்கள் அனுமதிக்கப்பட்டது தானே. மனைவி மக்கள் உங்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற மாதிரி தான் தங்கம் வெள்ளி குவியல் இதெல்லாமே உங்களுக்கு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்குது என்று சொல்லிவிட்டு, தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த உலகத்தினுடைய வாழ்வாதார பொருட்களாகும். மத்தா என்று சொன்னால் வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இதையெல்லாம் சொல்லிவிட்டு தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு சுகமான பொருள்கள். ஆனாலும் அல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் அழகான தங்கமிடம் இருக்கிறது. அது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்க. அல்லாஹ் எப்படி சொல்லி தர்றான்னு கேட்டால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா கவர்ச்சியும் விரும்பத்தக்கது தான், தப்பே கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே இன்னொன்று இருக்கிறது, மறுமையில் உள்ளது அல்லாஹ்விடத்தில் இதை விட அழகானது இருக்கிறது என்று சொல்வதன் மூலமாக
இதெல்லாம் வந்து ஹராம்னு சொல்கிறான்னா ஹலால்னு சொல்கிறானா அல்ல. இந்த மனைவி மக்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பது ஹராம்டா சொல்கிறான். அழகாக்கப்பட்டிருக்குன்னு என்ன அர்த்தம்? அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அனுமதிக்கிறதுனால இந்த அழகை எல்லாம் கொடுத்துருக்குறான். அந்த ஈர்ப்பு எதனால் கொடுத்துருக்குறான்? நீங்கள் போய் அதில் விழணும் என்பதற்கு தான் அதில் தந்திருக்கிறான். அதில் போய் நம்ம ஈடுபடணும் என்பதற்கு தான் தந்திருக்கிறான். அதனால் இந்த அதிகப்படியான செலவுகள் எல்லாம் விரயம்ங்கிறாங்க. விரயம்னா என்னன்னு கேட்டால், ஒரு பட்டாசு வெடிக்கிறான்னு வைங்க, இதில் என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது, கேடு தான் வருகிறதே தவிர எந்த ஒரு பயனுமே கிடையாது. இதுக்கு நீ செலவழிக்காத. ஆடல் பாடல் இசை கச்சேரிகளுக்கு ஒருத்தன் செலவழிக்கிறான். இதில் என்னடா நன்மை? இந்த காசை போட்டு வீணாக்குறிய, ஒரு பயன் இருக்க, எந்த ஒரு நன்மையுமே இல்லையே அப்படின்னு சொன்னால் அது வீண் விரயம்னு சொல்லலாம். ஹலாலான விஷயங்கள், ஹராம் எதுவும் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை வந்து அதிகப்படியாக நம்ம வைத்திருப்பது வந்து ஹராமில் வராது, தடுக்கப்பட்டதில் வராது. எப்படியெல்லாம் நம்ம வீடு வாசல்களை அலங்கரிக்க விரும்புகிறோமோ அது எல்லாமே செய்யலாம். அந்த காலத்தில் வெறும் மண் தரையெல்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி மண் தரையில் நம்ம இருக்கிறோம், சிமெண்ட் தரையில் இருக்கிறோம், இல்லாட்டி மொசைக் போட்டிருக்கிறோம், இல்லாட்டி மார்பிள் போடுகிறோம். ஏதாவது ஒரு வகையில் அதுக்கும் பத்தாதுன்னு மேலே கார்பெட் வேறு விரிச்சிக்கிறோம். அப்போ அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, வெறும் மண்ணில் தான் இருந்தாங்க. மண்ணில் இருந்தாங்கன்னா அன்றைக்கி உள்ள பொருளாதாரத்தில் வந்து அன்றைக்கி உள்ள காலத்தில் அதான் முடியும். அந்த காலத்தில் இதெல்லாம் முதல் கண்டுபிடிக்கப்படல. கண்டுபிடிச்சாலும் அன்றைக்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மி. இந்த ஒரு 100 ஆண்டுகளில் தான் காசு புழக்கம் அதிகமாக இருக்குது. 100 ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா மனிதன் வந்து சாப்பாட்டுக்கு தான் சம்பாதிப்பான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு உணவுக்கு தான் சரியாக வருமே தவிர அதுக்கு மேலே நம்ம வந்து 2 நாளைக்கு சம்பாதிச்சா ஒரு மாதம் சாப்பிட்லாம். மீதி சம்பாத்தியமெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபோனு, ஆடம்பர பொருள்களுக்கு தான் அதிகமாக சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரியான பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் இருந்த வசதியை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் வந்து இந்த தரைகளில் அலங்காரம் பண்ணுவது, கார்பெட் போடுவது, சோபாக்கள் போடணும். சோபாவில் உட்காந்தாங்க அந்த காலத்தில் வெறும் பாயில் தான் உட்காந்துருப்பாங்க. பாய் இல்லைன்னா தரையில் உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி சோபா போட்டு உட்காரோன்னா சோபாங்கிறது கெட்டதா? அது நம்ம செய்கிறாங்க. இது உங்களுக்கு செலவழிக்கலாமா? செலவழிச்சா உங்களுக்கு என்னென்னா அதில் உள்ள ஒரு இன்பம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதா இல்லையா? அல்ல ஹராமாக்குனா ஹராம்னு சொல்லுங்கள். அல்லாஹ் ஒன்றை ஹராம் ஆக்கிட்டான்னு சொன்னால் அது எவ்வளவு நன்மை அதில் கிடைச்சாலும் ஹராம்ட்டு போயிடலாம். அல்லாஹ் வந்து ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி லிமிட்டேஷன் பண்ணுவீங்க? எவ்வளோ தான் இருக்கணும்னு இப்படி பண்ணுறது? பணம் வச்சுருக்கான் ஒருத்தன், பல கோடியாக வச்சுருக்கான், என்ன முடியலை. ஒருத்தன் வந்து கொஞ்சமாக பணம் வச்சுருக்கிறான், அப்போ அதிக பணம் வச்சுக்கிறது தப்பா? என்ன முடியாமல் வச்சுருக்கேன் வச்சா உனக்கு என்னண்டா? என்ன முடியாமல் வச்சுருக்கிற பணத்தை அதிகமாக வச்சுக்கிறது தப்புன்னு இதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? எவ்வளோ தரானோ அவ்வளோ வச்சுட்டு போங்க, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துருங்கன்னு தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் திருமறையில் இன்னும் பல இடங்களில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்கிறாங்க, ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம் சொல்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே கூட இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறோம் வேறு ஒரு செய்திக்காக வேண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதான் எனக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், இறைவன் என்னை இந்த மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு 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 தலைவன், ஒரு பணக்காரன் ஒருத்தர் என்ன செய்கிறான்னா, வீடை கட்டுறான். வீடை கட்டி ரொம்ப அழகான முறையில் அந்த வீட்டை என்ன செய்கிறான், அமைக்கிறான். அந்த வார்த்தையில் எப்படி வருதுன்னா, அஹ்சனஹு அஜ்மலஹு, அது ரொம்ப கவர்ச்சியாகவும் அழகாகவும் வீட்டை கட்டுறான். பார்க்குறவங்கெல்லாம் அந்த வீட்டை பார்த்து வியப்பில் அடைகிறார்கள். என்ன அழகு, என்ன கவர்ச்சி, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு வீட்டை கட்டி விருந்துக்கு மக்களை அழைக்க சொல்லி அனுப்புகிறான். ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புகிறான். ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ஒரு மனிதன் இருக்கிறான், வசதி உள்ள ஒரு மனிதன். அவன் ஒரு வீட்டை கட்டுகிறான். அந்த வீட்டை வந்து எப்படி கட்டுறான், சும்மா குடியிருப்பதற்கு அளவுக்கு மட்டும் அவன் கட்டலை, ரொம்ப அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் கட்டுகிறான். பார்க்கிறவர்கள்லாம் அந்த அழகை பார்த்து வியப்படைகிறார்கள். அப்படி கட்டிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த வீட்டில் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கிறான். எதுக்காக வேண்டி, புதுசாக வீடு கட்டியிருக்கான்ல, அதனால் விருந்து ஏற்பாடு செஞ்சு ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் விருந்துக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு அழைக்கிறான். யார் அவன் அழைப்பை ஏற்று வந்தார்களோ அவர்கள் விருந்து சாப்பிடுவார்கள். யார் அழைப்பை ஏற்று வரலையோ அவங்களுக்கு விருந்து கிடைக்காது. இதை சொல்லிவிட்டு இதே மாதிரி தான் என்னுடைய பணியும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், சொர்க்கங்கிற ஒரு மாளிகையை நிறுவி அதில் எல்லா விதமான சகல விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி அதுக்கு அழைக்கிறதுக்கு நான் அனுப்பியிருக்கிறான். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்தீர்கள்னு சொன்னால் அதை நீங்கள் உள்ளே நுழைவீங்க. அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளன்னா நீங்கள் உள்ளே வரமாட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தையும் அந்த இன்பங்களை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? இந்த உலகத்தில் ஒருத்தன் வீடு வாசலை கட்டி அலங்காரமாக கட்டுறான்ல, அதுக்கு உதாரணம் காட்டுறாங்க. தன்னுடைய பிரச்சார பணிக்கு, நுபுவத்து பணிக்கு ஒரு உதாரணமாக காட்டுறாங்க. உதாரணமாக காட்டு வந்தால் ஹராமையாக காட்டுவாங்க? ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் தனக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் கெட்டதையாக காட்டுவாங்க? மார்க்கத்தில் இந்த வீடு கட்டுறது இதெல்லாம் கெட்டதாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை வந்து தன்னுடைய வேலை என்று சொல்லுவாங்களா? என் வேலைக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், பெரிய வீடு கட்டி அலங்கரித்து அதை கவர்ச்சிகரமாக ஆக்கி மக்கள்லாம் வியப்படும் வகையில் ஒருத்தன் கட்டுறான அந்த மாதிரி உள்ளதுக்கு உதாரணம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படிங்கிறது என்ன வழங்குதுன்னு கேட்டால், இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்.
இது புகாரில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஒரு வீடு அழகாக கவர்ச்சியாக பார்த்தா கவர்ச்சியாக இருக்கிறதுங்கிற ஒரு ஆடம்பரத்தில் வராது, வீண் விரயத்தில் வராது. அதில் எதுவும் நன்மைலாம் கேட்கக்கூடாது. திங்கிறது மட்டும் தானே நன்மை, திங்கிறது குடிக்கிறது மட்டுமா நன்மை? கண்ணில் அதுக்கு எல்லாம் தந்துருக்கிறான். இன்னும் கண்ணு தான் முக்கியமான விஷயமே. அல்லாஹ் பல இடங்கள்ல என்ன செய்யறேன்னா குர்ரத்து ஆயினுங்கிறான். கண்ணு, அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சிங்கிறான். கண்ணு குளிர்ச்சி என்பதற்காக வேண்டி சில காரியங்கள் செய்வது எல்லாமே கண் குளிர்ச்சியில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. நம்ம அதிகமான பொருள்களை பயன்படுத்துகிறோமே, எல்லாமே எதுக்கு பயன்படுத்துகிறோம்? கண்ணுக்கு நல்லா இருக்குங்கிறது தான். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னா வெறும் தரத்தை மட்டுமா பார்க்குறோம், கிழிஞ்சு போயிருமா சாயம் போயிருமான்னு மட்டும் நம்ம பார்க்குறதில்ல. போட்டால் நமக்கு லுக்காக இருக்குமா, இது பார்த்தா அடுத்தவங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, நம்ம நிறத்துக்கு இது மேட்ச் ஆகுமா, இவ்வளவும் பார்த்தானே நீ செய்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறீங்கன்னா நம்ம கண் இருக்கிறனால செய்கிறீங்க. குருட்டு போயிலேருந்து அதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்போ கண் குளிர்ச்சிக்காகத்தான் நம்ம நிறையா இந்த வகை வகையான வண்ணங்களில் ஆடைகள் எடுக்கிறதெல்லாம் எதுக்காக எடுக்கிறோம்? அது ஒரு கண் குளிர்ச்சி. கண் குளிர்ச்சின்னா என்ன அர்த்தம்னா மன நிறைவு. கண் குளிர்ச்சியை கொண்டு கருத்து என்னென்னு கேட்டால், கண்ணால் பார்க்கும்போது கண் குளிர்ச்சி அடைந்து மனசு நிறைந்து போயிடும். அப்போ மன நிறைவுன்னு ஒன்று கிடைச்சாதே விரயம்ங்கிறீங்க. விரயம்னு சொன்னால் பயனற்ற வகையில் அந்த காசை வீணாக்குனா தான் விரயம். அதிகமாக செலவழிக்கிறத எந்த காலத்துலையும் விரயம்னு சொல்லக்கூடாது. சில இயக்கத்தில் உள்ளவங்க அது விரயம் இது விரயம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இயக்கத்துக்காரங்களை நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு இதோட பல வீண் விரயங்களை செய்வாங்க. அவங்க கருத்து பிரகாரம் எக்கச்சக்கமான லைட்டுகளை போடுவாங்க, அது போடுவாங்க, சீரியல் லைட் போடுவாங்க, பெரும்பாண்டமாக என்ன செய்வாங்க, ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு எதாவது அலங்காரம் பண்ணிட்டீங்கன்னா ஆடம்பரம் பண்ணிட்டான், விரயம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. விரயம் பண்ணுறது என்பது அவங்களும் தானே செய்யக்கூடாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அவங்களும் என்ன செய்யக்கூடாது? வெற்ற மாச லைட்டை வச்சு என்ன செய்யணும், மண்ணெண்ணெய் விளக்கை வச்சு கூட்டம் நடத்த வேண்டியதானே, அல்ல 2 டீப் லைட்டை போட்டு நடத்த வேண்டியதானே. அப்போ மீட்டிங் நடத்தும் போது மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க. அவங்க அதைத்தான் விரயம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுதான் தவறு, அதான் இஸ்ராஃபு, வீண் விரயம்னு சொல்லி கொண்டு இருந்த எல்லாருமே அவர்களுடைய ஒரு கூட்டான நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரத்தில் அதை மீறுகிறார்கள், போய் சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் நம்பாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு மார்க்கமாக போதிக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்குகிறோம். அதே மாதிரி அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டினா, இந்த குதிரைகள் கழுதைகள் அதை பற்றி ஒரு முன்னறிவிப்பு அல்லாஹ் சொல்கிறான். எப்படின்னு கேட்டால், ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர, இறைவன் கழுதைகளையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் திங்கிறதுல வராது. முதல்ல உண்ணக்கூடிய பிராணிகளை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செய்கிறான்டா, ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர, கழுதையையும் கோவேறு கழுதையும் குதிரையும் எல்லாம் படைத்திருக்கிறான். குதிரை இருக்கிறது, கழுதை இருக்கிறது. குதிரையும் கழுதையும் இணைந்து உருவாக்கப்பட்ட படைப்பு கோவேறு கழுதை. அப்போ கழுதைக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், குதிரை கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த மாதிரி உள்ள படைப்பு இருக்கிறது. இந்த 3ஐயும் சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை நான் படைச்சிருக்கேன். எதுக்கு படைச்சிருக்கேன்னு கேட்டால், லி தர்க்க போகா, நீங்கள் ஏறி சவாரி செய்வதற்காக படைத்திருக்கிறேன். அது பயன் வந்துருச்சு. அது மட்டும் எல்லாம் சொல்லலை, ஒரு ஜீனத்தன், அது ஒரு பகட்டு உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு தான் படைத்திருக்கிறேன். அது ஒரு பகட்டு. ஏன்னா 4 குதிரை வச்சுருந்தோன்னா ஒரு அந்தஸ்துக்காக இதை படைத்திருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். அதில் சொல்லும்போது இந்த குதிரை கோவேறு கழுதையெல்லாம் வைத்திருப்பது வெறும் சவாரிக்கு மட்டும் இல்லை, சவாரிக்காகவும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சவாரி மட்டும் இல்லை, நம்மள்ட்ட ஒரு உயர்தரமான ஒரு கார் இருந்தால் அது ஒரு அந்தஸ்து தானே. உயர்தரமான ஒரு பைக் இருந்தால் நமக்கு ஒரு அந்தஸ்து தானே. அந்த காலத்தில் ஒரு குதிரை இருந்தால் ஒரு அந்தஸ்து. ஒரு மனுஷன் சவாரி செய்கிறதுக்கு தேவையில்லாட்டா கூட ஒரு குதிரை வச்சு, அவர்கிட்ட 4 குதிரை இருக்குது, இவர்கிட்ட 3 குதிரை இருக்குது, கோவேறு கழுதை இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு ஜீனத்துன்னு நல்ல வார்த்தையை சொல்கிறான். ஒல் ஹைல ஒல் பிகால ஒல் ஹமீர லி தர்க்கபுஹா ஒ ஜீனா, நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் உங்களுக்கு ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் இது படைத்திருக்கிறேங்கிறான். அப்போ இதெல்லாம் ஒரு கவர்ச்சி. அப்போ கவர்ச்சி ஹராம்னா படைச்சிருப்பானா? படைச்சதே கவர்ச்சிக்கு தான் படைச்சிருக்கேங்கிறான். உங்களுக்கு அந்த குதிரை கழுதையெல்லாம் இருக்கிறது வெறும் சவாரிக்கு உதவுதுங்கிறது மட்டும் இல்லை, அதில் ஒரு பகட்டு இருக்கத்தான் செய்ய. திமிரு வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. இது இருக்குன்னா நான் வசந்தவன், இது இல்லாதவன் மட்டமானவன் வராத அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக அதை மனசை வச்சுக்கிறணுமே தவிர அந்த பொருள்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு தடையுமே கிடையாது. அதனால் வீடு வாசல் எதுவாக இருந்தாலும் அதை பண்ணிக்கிறலாங்கிறது விளங்குது. அதே மாதிரி இதை இந்த அதிசயம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு கிபுரு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். கடுகளவு, சின்ன கடுகளவு தான் சொல்கிறாங்க. கடுகளவுக்கு பெருமை இருந்தால் கூட சொர்க்கம் போக மாட்டான் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி பெருமை கூடாதுங்கிறீங்களே, ஒரு மனிதன் இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐயக்கூன சௌபுஹு ஹசன் இப்போ 4 ஹசனத்தன், ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறான், செருப்பு கூட அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுகிறான், இது பெருமையில் வருமானு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெருமை உள்ளவன் சொர்க்கம் போக மாட்டான் கடுகளவு இருந்தாலும். அப்போ சஹாபாக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால், நம்ம உயர்ந்த செருப்பு போடுறோம், உயர்ந்த சட்டையை போடுறோம், இதெல்லாம் பெருமை தானே, அதில் பெருமையில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால இன்னல்லாஹ ஜமீலுன்,
அல்லாஹ்வே அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை விரும்புகிறான். அல்லாவே அழகாக இருப்பான். அவன் அழகாக இருக்கக்கூடிய இறைவன் வந்து யுஹிப்புல் ஜமாலை, அழகை விரும்புகிறான். நீ வந்து கிழிஞ்ச சட்டையை போட்டுட்ருக்க, நல்ல சட்டையை போட்டுட்ரு, அது அல்லாவுக்கு பிடித்தமானதாக இருக்கும். குறைந்த சட்டை போட வசதி இருந்தால் அப்படி போட்டுக்க, உயர்ந்த சட்டை போட வசதி இருந்தால் அதை போட்டுக்க, அதை அல்ல விரும்புகிறான். எது அழகாக இருக்கிறதோ அந்த அழகுக்காக வேண்டி நீங்கள் வந்து செலவழிக்கிறது வந்து விரயமே கிடையாது. அப்போ என்னல்லாக ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ்வே அழகானவனாக இருக்கிறான், அழகை விரும்புகிறான். அல் கிபுர், கிபுர் என்பது பெருமை என்பது பதருல் ஹக்கி, சத்தியத்தை மறுக்கிறதும், வகம்துன் நாசி, மற்றவங்களை மட்டமாக கருதுறது தான். பெருமைண்டா எதுன்னு கேட்டால், நீ இதை போட்டிருக்கிற காரணத்தினால் எனக்கு இது இருக்க அவனுக்கு இல்லை மட்டம், நான் ஒசத்தி, நான் உயர்ந்த சட்டை, நான் வந்து 5000 ரூபா சட்டை போட்டிருக்கிறேன், நான் ஒசந்தவன். அவன் 200 ரூபா சட்டை போட்டிருக்கிறான், அதனால் அவன் தாழ்ந்தவன். நான் வந்து 2000 ரூபா செருப்பு போட்டிருக்கிறேன், நான் ஒசந்தவன். அவன் 10 ரூபா செருப்பு போட்டிருக்கிறான், அவன் மட்டமான. இது வரக்கூடாது. அவன் நம்மள்ட்ட இருக்குன்னு நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் நல்லபடியாக இருக்கிறேன், நான் ஸ்டைலாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் விரும்பி அதனால் வந்து அடுத்தவர்களை இழிவாக மட்டமாக கருதாமல் இருந்தானே ஆனால் அது குற்றம் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் தந்துட்டாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஆயிஷா நாய்கிட்ட ஒரு ஆடை இருக்குது. ஒரு பெண்கள் அணியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆடை ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த ஆடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அது ரொம்ப ஒரு உயர்தரமான ஆடையாக கருதப்பட்டுச்சு. இன்றைக்கும் கூட என்ன இருக்கும்னு கேட்டால், ஒரு காலத்தில் உயர்ந்த ஆடையாக கருதப்பட்டது இன்னொரு காலத்தில் மட்டமான ஆடையாக போயிடும். ஒரு காலத்தில் இது உயர்ந்த ஆடைன்னு நினைப்பாங்க, இன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை விட மேலானது வந்துடுமா, அப்போ அது வந்து மட்டமாக போயிடும். ஃபோனை கூட எடுத்துக்கிறங்களேன், அந்த காலத்தில் உள்ள சாதாரண பட்டன் ஃபோனு உயர்வாக இருந்துச்சு. அப்புறமே இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்தவுடனே அது மட்டமாக போச்சு. இப்போ அந்த ஃபோன் முதல்ல வரும்போது அதான பணக்கார வச்சுருந்தான். சாதாரண டிவி இருக்கும்ல, அந்த டிவி வந்து ரொம்ப உயர்தரமாக ஒரு 4 வீட்டிலாம் டிவியே இருக்கும், எட்டி பார்ப்பாங்க. அந்த காலத்தில் டிவி வந்து ஆரம்ப காலத்தில் அந்த டிவி இப்போ சும்மா கொடுத்தா ஒருத்தர் வாங்க மாட்டாங்கிறான். இப்போ உள்ள டிவி என்னது, டிவியெல்லாம் தாண்டி போய் ஸ்மார்ட் டிவி வந்து என்னென்னமோ வந்துருச்சு. அப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு உயர்வாக கருதப்பட்ட பல பொருள்கள் வந்து இன்னொரு ஜெனரேஷனில் வந்து அதை விட அட்வான்ஸாக வந்துருமா, அது மட்டமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆயிஷா நாயுடைய ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் ஆயிஷா நாய்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த காலத்தில் என்னவா இருந்துச்சுன்னா அது ஒரு உயர்வான ட்ரெஸ்ஸாக கருதப்பட்டுச்சு. ஆயிஷா நாய் ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்ப கவர்ச்சிகரமாக எந்த அளவுக்கு இருந்து கேட்டால், யாருக்காவது கல்யாணம் காட்சி வந்துச்சுன்னு சொன்னால் இவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த ஆடையை. பெண்களை அலங்கரிப்பதற்காக வேண்டி, புது பெண்ணை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க, உங்கள் ஆடையை கொடுங்கன்னு ஆயிஷா நாய்கிட்ட வாங்கிட்டு போய் எல்லாம் அலங்கரிப்பாங்க. அந்த ஆடை அணிந்து கொண்டு ஆயிஷா நாய் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு. அப்போ ஒருத்தர் வந்து பார்க்குறாரு, பார்த்து என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தாயார், மோமின்களுக்கு தாயாரை, இது என்ன இவ்வளோ மட்டமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கிறது. அது அந்த காலத்து உயர்வாக இருந்துச்சு. இவர் காலத்திலேயே அவர் நிறைய மாறி போச்சு, அட்வான்ஸ், அதுக்கு மேலே உயர்ந்த பொருளாக வந்துருச்சு போல இருக்குது. அவர் என்ன செய்கிறார், என்ன இப்படி மட்டமான ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு ஆயிஷா நாய்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, மட்டமான ட்ரெஸ்ஸா, இதுதான் அன்றைக்கி உள்ளதில் உயர்ந்த ட்ரெஸ்ஸு. என்னிடத்தில் வந்து திருமணத்திற்கு பெண்ணை அலங்கரிப்பதற்கு இது வாங்கி செல்வார்கள். ஒரு புது பெண்ணை அலங்கரிப்பதாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு, ட்ரெஸ் மட்டும் இருக்காது, தலைக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கவர்ச்சிகரமான ஒரு செட்டு. அது மணமக்கள் செட்டுன்னு இப்போ கூட வாடகைக்கு விட்றாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி ஒரு இது என்கிட்ட இருந்தது. இதைத்தான் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்க ஒரு காலத்தில், இன்றைக்கி நீ மட்டம்னு சொல்கிறியா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அவங்க அலங்கரிப்பதற்குன்னே ஒரு பொருளை வச்சுருக்கிறாங்க, அது பெண்ணை அலங்கரிக்கிறதுக்குன்னே வாங்கிட்டு போயிருக்கிறாங்கன்றது அதெல்லாம் தப்பா? அது தப்பு கிடையாது. ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸை போட வேண்டியதானே. அது என் கூடுதல் அலங்காரத்துக்காக இன்னொருத்தங்கள்ட்ட ஓசி எதுக்கு வாங்கிட்டு போகணும்னா தப்பு கிடையாது. அழகாக பெண் அழகாக தான் இருந்துட்டு போகிற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னையை திருமணம் செய்யும்போது என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, மதீனாவுக்கு வந்த பிறகு இவங்க பருவம் அடைஞ்ச பிறகு அவங்க வந்து இணைத்து விடுவாங்கள்ல, சேர்த்து விடுறாங்க. அப்போ சேர்த்து விடும்போது என்ன இணைஞ்சாங்கன்னா, அதற்கென்று உள்ள பெண்கள்கிட்ட அழைத்து சென்று என்னை அவர்கள் அழகுபடுத்தினார்கள், என்னை அலங்காரம் செய்தார்கள். பெண்களை அலங்கரிப்பதற்குன்னு சில பேர் இருப்பாங்க, சிங்காரிக்கிற வேலையெல்லாம் செய்வதற்கு, அதெல்லாம் செஞ்சு தான் என்னை அனுப்பி வைத்தார்கள் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணை அலங்கரித்துக் கொள்வது, பூ வைக்கிறதுலாம் ஒரு வீண் விரயம்லாம் சொல்லுவாங்க. பூங்குற வாசகுள்ள பொருள் தானே, அதில் என்ன இருக்குது? பூங்குற அல்லாஹ் படைச்சா ஹலாலான ஒரு பொருள், அதில் மார்க்க ரீதியாக ஒன்றுமே கிடையாது. அது பிரமத நம்பிக்கையும் கிடையாது. சில பேர் தப்பான நம்பிக்கை இருந்தாலும் எல்லாருமே அந்த பூ வைக்கக்கூடிய, சில பேர் தப்பாக நினைக்கிறலாம் மார்க்கத்தில் வராது. சில பேர் நல்லதை கூட தப்பாக தான் நினச்சிருவான், மத நம்பிக்கை விட்டுருவான். பூங்கிறது எல்லோரும் வைக்கிறாங்க இல்லையா, கடவுள் மறுப்பாளர்கள் வைக்கிறாங்க, நாத்திகர்கள் வைக்கிறாங்க, எல்லாருமே வைக்கிறாங்க. பூங்குறது எதுக்கு வைக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வாடை வந்து என்ன செய்யும், ஒரு ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு குறிப்பாக கணவனோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனைவி வந்து பூ வைத்திருந்தார்கள்னால் கணவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்பதற்காக தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பூ வைக்கிறலாம் கூடாதுலாம் சொல்கிறாங்க. நம்மளில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பேணுதலுங்கிற பேரில் அது என்ன சொல்லலான்னு கேட்டால், பூ வச்சுட்டு வெளியே போகாதீங்க,
ஏன்னா வெளியே போகும்போது அந்த வாடை வந்து அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அது இருக்குது நறுமணம் பூசிக்கொண்டு நீங்கள் இரவு நேரத்தில் வெளியே போக வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இஷா தொழுகைக்கு வர வேண்டாம்னு இருக்காங்க. அது மற்ற நேரத்தில் கூட வர்றதை தடுக்கலை. இஷா தொழுகை இரவு நேரத்தில் அப்படி பூசிட்டு போகாதீங்க, ஏன்னா அந்த நறுமணம் வந்து அடுத்த வரை ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் அதில் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி பூலாம் வச்சுக்கிட்டு வெளியே போகாதீங்க. அது மறைக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. தலைமுடி வரைக்கும் நீங்கள் வெளியே மறைச்சிட்டு தான் இருக்க போகிறீங்க. அப்போ பூ எதுக்கு வைக்கிறீங்க அப்படி கேட்கலாம். வெளியே போக கூட சரி, வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கூட பெண்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, தாய் தந்தையருக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, கணவனோடு இருக்கும் பொழுது அதில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு அலங்காரம். அலங்காரம் என்பது எல்லா வகையான அலங்காரத்துக்குமே மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜாபிர்கிட்ட சொல்கிறாங்க, ஹல்லக்கும் அன்மாத்தின், உங்கள்கிட்ட வந்து தரை சாப்பிடுவதற்கு விரிக்கிற விரிப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி தரை விரிப்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஜாபீர் சொல்கிறார், தரை விரிப்பு அதெல்லாம் நம்மகிட்ட எங்கே இருக்குது? தரையில் வந்து சாப்பாட்டுக்கு நம்ம டைனிங் டேபிள்லாம் போடுறோம்ல, அது மாதிரியான ஒரு விரிப்பு வந்து உங்கள்கிட்ட இருக்குதான்னு ஜாபீர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் ஜாபீர் சார் நம்மள்கிட்ட எங்கே அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஆனால் உலகத்தில் இருந்திருக்குது, வேறு பகுதியில் இருந்து அதை கேள்வி கேட்குறாங்கல்ல, அப்படி ஒரு இருக்கிறது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மா இன்னஹு சயகூனு லக்கும் அன்மாத்து, உங்களுக்கு வந்து அந்த விரிப்புகள் இனிமேல் கிடைக்கும், உயர்தரமான விரிப்புகள்லாம் இனிமேல் கிடைக்கும், இனிமேல் உண்டாகுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வறுமையினால் இல்லாமல் இருந்தாங்களே தவிர இனிமேல் காசு பணம்லாம் பெருகின பிறகு அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதிலேருந்து பொதுவாக நம்ம அறிந்து கொள்கிற என்னென்னு கேட்டால், நம்ம அலங்காரம் செய்து கொள்வதற்காக வேண்டி எந்த ஒரு இதை நம்ம வந்து செலவழிப்பது வீணில் கிடையாது. வீடு கட்டுறோமா, கதவுல எவ்வளோ வேலைப்பாடு, சும்மா பலகை வச்சா போதும்ல, கதவுன்னா ஒரு தடுப்பு தானே, சும்மா பலகை வச்சு மூடிட வேண்டியது தானே, செய்யலாம். ஆனால் அது பார்க்க நல்லா இருக்கணும், ஒரு டிசைன் இருக்கணும், தடுக்கப்பட்டது இருக்கக்கூடாது. தடுக்கப்பட்ட உருவங்கள் அதெல்லாம் இல்லாத வகையில் ஒரு அது செதுக்கி ஒரு அழகாக வச்சா நல்லது தானே. ஒரு அதை செதுக்குனது பத்தாமல் ஒரு பெயிண்ட் அடிச்சிங்க இன்னும் நல்லா இருக்க போகுது. பல கலர்களில் கதவுகள் வைக்கிறீங்கல்ல, கதவு டிசைன் பண்ணாத யாராவது இருக்குமா? அதெல்லாம் வீண் வரையும். அது எப்படி வீண் வரையுமாவும்? அதில் கதவுல நல்லா இருக்குதுன்னு ஒரு நன்மை கிடைக்குதா இல்லையா? உங்களுக்கு நல்லா இருக்கிறது என்பது ஒரு நன்மை விளைவிக்கிறீங்க. திங்கிறது உங்குறது மட்டும் நன்மை கிடையாது. நல்லா இருக்குது என்பதற்காக ஒரு வாட்சியே இருக்குன்னு சொன்னால் 10,000 1 கோடிக்கெல்லாம் வாட்சி இருக்கா இல்லையா? 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் வாட்சி, ஒரு கட்டிக்கிற வாட்சி 1 கோடிலாம் என்ன செய்கிறாங்க, படம் எடுத்து போடுறாங்க. 1 கோடிக்கு என்ன இருக்குன்னா, 1 கோடிக்கு உள்ள அளவுகளை அதில் உள்ள மெட்டீரியல் தங்கம் கலந்துருந்தால் கூடாது, அது கூட குறைவாக இருந்தால் கூடும் இருக்குது. தங்கம் வந்து இருக்கிற மற்றதை விட குறைந்த அளவில் இருந்தால் அது கூட மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னு முன்னாடி விளக்கியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி தடுக்கப்பட்டது இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் 1 கோடிக்கு வாங்கினா என்ன, 50 லட்சத்துக்கு வாங்கினா இருக்கிறோம் வாங்கிட்டு போகிறான். இதில் இவங்க நமக்கு என்ன அது பிரச்சனை? நம்ம எதுக்கு இப்படி தடுக்கணும்? நம்ம அல்லாவா? அல்லாஹ் வந்து அதை உலகத்தில் அதை உண்டாக்கி தந்துருக்கிறான். எதெல்லாம் கூடாது அதெல்லாம் கூடாது அவனே சொல்லி தந்துட்டான். எதை திங்கிறது கூடாது, எதை உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று எல்லாமே அவன் சொல்லி தந்துட்டான். அப்புறம் நம்ம ஊரில் பூந்துக்கிட்டேன் இன்னொன்று போட்டு ஹராமாக்கிட்டு இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேலையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. அல்லாஹ் சில விஷயங்களை அது லிபரலாக விட்டுருந்தான்னு சொன்னால் நம்மளும் என்ன செய்யணும், பேசாமல் விட்டுருணுமே தவிர ரொம்ப இறுக்கி பிடிக்கிறோம், பேணுதலாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தெரியாத பேணுதல் நமக்கு வந்துருச்சா? அல்லாஹ் கேள்வி கேட்பாங்கிறது தானே பயப்படுறோம். அந்த இது நமக்கு தேவையில்லையே அப்படிங்கிறது விளங்கிக்கிறணும். அதனால் வந்து இந்த மாதிரியான அலங்கார திரைகள் கூட ரசூலுல்லாஹ் வீட்டில் தொங்கும்போது என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. ஆயிஷா நாய் வீட்டுக்கு வர்றாங்க, அலங்கார ஸ்க்ரீன்லாம் போடப்பட்டிருக்கு. அது அலங்கார திரை என்பதற்காக தடுக்கலை, அதில் உருவங்கள்லாம் வரைஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த அலங்கார திரையை கிழித்து நாங்கள் ஒரு தலையணையாக மாற்றிட்டோம். தலையணையில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொள்வார்கள். ஒரு அலங்காரமான ஒரு திரையை தலையணை ஆக்குறாங்க, அதில் அந்த உருவம் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொள்வார்கள் அப்படின்னு ஆயிஷா நாய் அறிவிக்கிறத பார்க்குறோம். அதனால் வந்து அந்த உருவப்படங்கள் போட்டது மார்க்கத்தில் கூடாது. அது மாதிரி வந்து தங்கம் கூடாது ஆண்களாக இருந்தால், அது மாதிரி வந்து பட்டு அடை கூடாது ஆண்களாக இருந்தால். மற்றபடி உள்ள எந்த இதை செஞ்சால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதான் ஹராமத்தை அவங்கள சொல்லி தந்துட்டான்ல, எது ஹராமோ எது கூடாது. அதனால் வீடு கட்டும் பொழுது வீட்டில் வந்து கதவை அலங்கரிக்கலாம், ஜன்னல் அலங்கரிக்கலாம், சுவர்கள் அலங்கரிக்கலாம், விளக்குகளால் ஜோடனை பண்ணலாம், பல விஷயங்கள் போல் லைட் நம்ம போட்டிருக்கோம். அந்த காலத்துலலாம் போட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு போடுறோம், இதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இந்த லைட்டு போட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு அதில் நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு செஞ்சிடக்கூடாது. சில பேர் என்ன செய்வான்ட்டா, வருமானம் வந்து 10,000 ரூபா வருமா, கரண்ட் பில் 20,000 ரூபா வந்தால் அவன் செய்யக்கூடாது. அவன் வந்து அது மாதிரி எக்கச்சக்கமான அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லி அவனுடைய வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணி கடனாளி ஆகிட்டு போனால் அந்த காரணத்துக்காக தான் கூடாதுன்னு சொல்லலாம். நீ அலங்காரம் இதெல்லாம் பண்ணி உன்னுடைய பட்ஜெட்டுக்கு மேலே என் செலவு செய்கிற, பட்ஜெட்டுக்கு மேலே செலவு செஞ்சு கடன் வாங்குறது மார்க்கத்தில் குற்றமாயிரும். அப்போ உன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னான், அதனால் எந்த ஒரு சுமையும் இல்லை, உனக்கு சிரமமும் இல்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான உயர்தரமான விஷயங்களுக்கு, சாப்பாட்டில் உயர்தரமாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணிலாம் வந்து 500 ரூபா 1000 ரூபாய்க்கெல்லாம் இருக்கிறது, தண்ணி பாட்டிலாம் இருக்கிறது.
அதுக்கு என்னென்னா அதில் சில நன்மைகள் சொல்கிறோம், அதுக்குன்னு சில பயன் இருக்குதுங்கிறான். அப்போ சாப்பாட்டிலேருந்து, உணவுல இருந்து, தட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே வித்தியாசங்கள் இருக்க தான் செய்கிறது. அந்த வித்தியாசம் இப்போ இலையில் போட்டு சாப்பிட்டாலும் தட்டில் போட்டு சாப்பிட்டா ரெண்டும் ஒரே ரேட்டா? சாதாரண இலைக்கு என்ன ரேட்டு, ஒரு சில்வர் தட்டுக்கு என்ன ரேட்டு, அதே தட்டில் நீ சாப்பிட்ற அப்படின்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதனால் எல்லாமே அப்படி தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களுமே இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே ஆடம்பரம் தானே. வாஷிங் மிஷினு நீங்கள் கையால் துவைக்க வேணும்னு கேட்கலாம்ல, போய் துணியை சோப்பு போட்டு துவைக்க வேண்டிய என்னதுக்கு வாஷிங் மிஷினு, எதுக்கு ஃப்ரிட்ஜு அப்படின்னு ஒன்றுக்கும் கேட்கலாம். அதில் என்னென்னு கேட்டால் அது அல்லாத இந்த காலத்தில் தந்துருக்கிறான். அதில் ஒரு நன்மை இருக்கிறது. நம்ம டைம் சேவ் ஆகுது, நேரம் நிறைய மிச்சமாகுது, நம்ம கஷ்டம் குறையுது. கஷ்டம் குறைத்து கொள்வதுங்கிற நல்லது தானே. அந்த காலத்திலே கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்காக வேண்டி ஒட்டகத்தை வச்சு இறைச்சாங்கல்ல. அப்போ கையை கொண்டு இறக்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா? எதுக்குப்பா ஒட்டகத்தை கொண்டு போயிட்டு இறக்கிறீங்க, தண்ணி இறைக்கிறீங்க, நீங்கள் கைனாலே இறைக்கிறீங்கடா சொன்னாங்க. என் சிரமத்தை குறைக்க இயலும்னு சொன்னால் அதை பயன்படுத்திட்டு போகிறோம். அதுக்கு தான் இதெல்லாம் நல்லா தந்துருக்குறான். ஆடு மாடில் வாகனத்தில் இதுக்கு போகணும், நடந்து அப்படி கேட்கலாம்ல. இதையே எதுங்க குதிரையில் போகிறீங்க, நடந்து போனேன் நாங்க, குதிரைக்கு என் சிரமம், என்னுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு நான் ஒட்டகத்தில் போகிறேன், சிரமத்தை குறைக்கிறதுக்கா குதிரையில் போகிறேன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் தடுக்கலையே. நீங்கள் வாகனத்தில் போகிறதையோ மற்றது கால்நடைகளை உங்களுடைய வசதிகளுக்கு பயன்படுத்துவோ தடுக்கலை தானே. அதில் எல்லாத்துலேயுமே என்ன அம்சம் இருக்குன்னு நம்ம சிரமத்தை குறைப்பது இருக்குது. சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி ஒரு நன்மை கிடைக்குமானால் அது நீங்கள் பயன்படுத்துங்க. அதனால் அந்த வீடுகள் சம்மந்தமாக அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்ன, எவ்வளோ ஒன்றாலும் நீங்கள் செலவழிக்கலாம், மார்க்கத்தில் தடையே கிடையாது. ஹராம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறங்க. அந்த இது இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அதை கவர்ச்சிக்காக, அலங்காரத்திற்காக, விளக்குகளுக்காக, ஜோடனைகளுக்காக எதுக்கு செலவழிப்பதும் மார்க்கத்தில் தடுக்க சொல்லப்போனால் அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் மூலமாகவே அனுமதிக்கப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் வீடுகள் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது பார்க்கலாம்.